திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், கல்யாணமித்ர குருநாதர் என்றால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷமடைந்து தான் அடைந்த சத்தியத்தை போதனை செய்பவர்தான் கல்யாணமித்ர குருநாதர். அப்போ கல்யாணமித்ர என்பவர் குருநாதர் என்பவர் ஒரு நபர், ஒரு உயிர் என்ற துஷ்டியில் இருப்பவர் கிடையாது. நபரும் இல்லை, உயிரும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் கல்யாணமித்ர குருநாதர். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் புத்த காலத்தில் பரிநிர்வாணம் அடையும் போது அந்த இடத்தில் பரிநிர்வாணத்துக்கு பகவான் புத்தர் அவர்கள் பரிநிர்வாணம் அடையும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆனந்த தேரர் கேட்குறார், சுவாமி, ஆனந்த தேரருக்கு ரொம்ப கவலை, பகவான் புத்தர் அவர்கள் பரிநிர்வாணம் அடைய போகிறார் என்று. கேட்குறார், சுவாமி, நீங்கள் பரிநிர்வாணம் அடைந்ததன் பிறகு எங்களுக்கு யார் குருநாதராக இருப்பார், எங்களுக்கு யார் வழிகாட்டுவார் என்று ஆனந்த தேரர் அவர்கள் பகவான் புத்தரிடத்தில் கேட்குறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள், ஆனந்த, இங்கே ஒரு மனிதரா, ஒரு நபரோ இல்லை, கல்யாணமித்ர குரு வழிகாட்டுபவர் என்பவர் ஒரு நபரோ ஒரு உயிரோ கிடையாது, அது தர்மம்தான். கல்யாணமித்ர குரு என்பது தர்மம்தான், அது சத்திய தர்மம்தான். அப்போது தர்மம்தான் என்றைக்குமே கல்யாணமித்ர. தர்மத்தை தவிர இங்கே ஒரு நபரோ ஒரு உயிரோ கல்யாணமித்ரவாக முடியாது. அப்போ கல்யாணமித்ர என்பது இந்த சத்திய தர்மம்தான். அப்போ சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் தான் குருநாதர். அப்போ அவர் காட்டும் வழிதான் சத்திய தர்மமாகும். அப்போ அந்த தர்மம் தான் இங்கே கல்யாணமித்ர. அப்போ அவர் காட்டும் வழியாக இருப்பது இந்த சத்திய தர்மம்தான். அப்போ தர்மத்தை ஒருவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையாமல் அவருக்கு தர்மத்தை போதனை செய்ய முடியாது. அப்போ அவர் இருப்பது இந்த உயிர் நபர் என்ற துஷ்டியில். அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க குருமார்கள் ஏராளமாக, தர்ம போதனைகளை செய்கிறாங்க. மெடிடேஷன் மூலியமாக இதுதான் இறைவனை சந்திக்கும் வழி அப்படின்னு இந்த போதனைகளை சொல்கிறாங்க. மெடிடேஷனை செய்து அந்த வழியை காட்டுறாங்க. ஆனால் அது எதுவுமே சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை இல்லை. அந்த நிலைக்கு வராதவர் ஒருபோதும் கல்யாணமித்ரவாக மாட்டார். ஒருபோதும் அவருக்கு சத்தியத்தை காண்பிக்க முடியாது. ஏனென்றால் அவர் இருப்பது அந்த துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு அவருக்கு எப்படி சத்தியத்தை புரிந்து இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியும்? எப்படி? அது முடியாத காரியமாக இருக்கும். அவரும் இருப்பது துஷ்டி இல்லைன்னா அப்போ
அவரால் சொல்வதும் ஒரு துஷ்டியான வழியைத்தான் சொல்வார். அப்போ அது உண்மையான வழியாக இருக்காது. அது சத்திய தர்மமாக இருக்காது. அப்போது இந்த சத்திய தர்மத்தை யார் போதிக்கிறாரோ, இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி யார் போதிக்கிறாரோ, அப்போ அதுதான் சத்திய தர்மமாக இருக்கும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து அந்த மனதிலிருந்து மீண்டு துன்பத்திலிருந்து மீண்டு விடுதலை அடைந்தவர் தான். அப்போது இங்கே ஆன்மா ஒன்று கிடையாது. ஆன்மா என்ற திருஷ்டியில் தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ ஆன்மா ஒன்று கிடையாது. அப்போ ஆன்மா என்ற திருஷ்டியை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து அதிலிருந்து மீண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் உண்மையான கல்யாண மித்ரர். அவர்தான் உண்மையான குருநாதர். அப்போது இந்த யுகத்தில் 2500 வருடங்களுக்கு பிறகு இந்த யுகத்தில் எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் அவர்கள் புத்தோத்பாது ஆரின் வான்ஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கே சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் என்றால் அது ஒரு உயிர், ஒரு நபர் என்ற துஷ்டிக்குள் இருந்து கொண்டு அல்ல, சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாது ஆரின் வான்ஸ் அவர்கள். அவருடைய மகா கருணையின் காரணமாக, இந்த மகா கருணையின் காரணமாக இன்றைக்கு சிங்கள மொழியில் மட்டுமல்லாமல், இங்கிலீஷ் மொழியில் மட்டுமல்லாமல், தமிழ் மொழியிலும் இன்றைக்கு சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது. இந்த உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் சத்தியம் தெரியாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் யாருக்கும் துஷ்டியிலிருந்து மீள முடியாது. யாருமே துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது, சத்தியம் என்னென்னு தெரிந்து கொள்ளாமல். இப்போ அதனால் இங்கிலீஷ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் மற்றைய நாடுகளிலும் இன்றைக்கு புத்தோத்பாத போதனைகள் ஒவ்வொரு மொழிகளிலும் இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது. அப்போ இது யாருக்கும் இந்த உலகத்துக்கே போதனை செய்யப்படுகிறது என்றால் யாரிடமும் சொல்லி பணம் வாங்கிக்கிட்டு தான் செய்கிறாங்களா? இல்லை. பணம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணம் பெற்றுக்கொள்ளணும், நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. இங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அதுதான் அவருடைய திருஷ்டியிலிருந்து மீண்டும் போது அவர் சாந்தமான இனிமையான சுவையை பெறுகிறார். அப்போ அதை தான் எங்களுடைய குருநாதர் எதிர்பார்க்கிறார். மற்றவர் துன்பத்தில் இருந்து மீண்டால் அதுதான் அங்கே இந்த கல்யாண மித்ரவின் மகிழ்ச்சி அங்கே தான் இருக்கிறது. சத்திய தர்மத்தை கேட்டு ஒருவர் புரிந்து உணர்ந்து அந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார், விடுதலை பெறுகிறார். அப்போ அவர் சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறார். அப்போ அதுதான் கல்யாண மித்ரவுக்கு மகிழ்ச்சி. அதுதான் கல்யாண மித்ர குருநாதரின் மகிழ்ச்சி அங்கே தான் இருக்கிறது, சந்தோஷம் அங்கே தான் இருக்கிறது. மனிதர்கள் துஷ்டியில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது அதில் மகிழ்ச்சி கிடையாது. அது மனிதர்கள் இருப்பது துன்பத்தில் என்றால் அங்கே மகிழ்ச்சி இல்லை, அங்கே துன்பம், கவலை. அதே துன்பத்தில் மீண்டபோது அங்கே நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை ஒருவர் சத்திய தர்மத்தினூடாக கேட்டு தன்னுடைய தீயை அணைத்து கொள்ளும் போது, தான் மனதில் எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தீ அணையும் போது அங்கே வருகின்ற இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் பெறும் மகிழ்ச்சியில் தான் கல்யாண மித்ரவின் மகிழ்ச்சி இருக்கிறது. அதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்போ எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரின் வான்ஸ் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை சிங்கள மொழியில் போதனை செய்தார். முதலில் நாங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டோம். அதுக்கு முதல்ல ஏகப்பட்ட போதனையாளர்களிடம் போதனைகளை கேட்டு பழக்கப்படுத்தி அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது எங்கேயுமே பொருத்தம் கிடையாது. எல்லாமே துஷ்டி, பொருத்தமற்ற போதனைகள் தான் இருந்தது. அப்போ இன்றைக்கும் அது இருக்குது. ஆனால்
எங்களுக்கு இந்த புத்தோத்பாத எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதனை செய்யும் புத்தோத்பாத போதனைகள் 2021ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு கேட்க கிடைத்தது. அப்போ அதை கேட்டு பழக்கப்படுத்தி பார்க்கும்போது, அப்போ இதுவல்லவா சத்தியம், இதுவல்லவா சத்தியம் என்ற உணர்வு எங்களுக்குள் உருவானது. இப்போ இதை தவிர வேற எங்கேயுமே சத்தியம் இல்லை என்ற அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஒரு சுபாவம். இதை தவிர சத்தியம் ஒன்று எங்கேயுமே கிடையாது அப்படின்ற நிலை எங்களுக்குள் உருவானது. அப்போ இதை தொடர்ந்து கேட்டோம். தொடர்ந்து கேட்டு கேட்டு வந்து அப்போது கேட்டது மட்டுமல்லாமல் நாங்கள் கலந்துரையாடலிலும் கலந்து கொண்டு எங்களுக்கு வந்த கேள்விகளுக்கு விடை கேட்டோம், பிரச்சனைகளுக்கு விடை கேட்டோம். அப்போ அந்த இடத்தில் எங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் மீண்டும் வர எங்களுக்கு உதவிகளை செய்தவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியன்மான்ஸ் அவர்கள். அப்போது அவ்விடத்தில் எங்களுக்கு கர்மஸ்தானத்தை கொடுத்து அந்த கர்மஸ்தானத்திலிருந்து மீள்வதற்கு உபதேசங்களை அளித்தார், உதவிகளை செய்தார். உபதேசத்தினூடாக உதவிகளை புரிந்து அதிலிருந்து மீள எங்களுக்கு வழிவகுத்தவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியன்மான்ஸ் அவர்கள். அப்போ அதன் வழியாக வந்த நாங்கள் தொடர்ந்து கேள்விகள் எழும்பியது. தொடர்ந்து வந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து நாங்கள் பதில் கேட்டு கேட்டு அதிலிருந்து மீண்டும் மீண்டும் வந்த பயணம் தான் இது. அப்போ இன்றைக்கு இந்த தமிழ் போதனைகளும் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் அதுவும் எங்களுடைய குருநாதர் அவர்களின் காணிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு சத்தியம் பற்றி எதுவுமே தெரியாத போது, ஒன்றுமே தெரியாத போது அதை பெற்று கொடுத்து இதுதான் வழியில் பயணிங்கள், உங்களுக்கும் இந்த துன்பத்திலிருந்து மீள முடியும், ஆன்மா இந்த துஷ்டியிலிருந்து மீண்டு, ஆன்ம சமிக்கையிலிருந்து மீண்டு, துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து இந்த சாந்தமான இனிமையான சுவையை பெற இந்த வழிக்கு வாருங்கள் என்று வழியை கூறி வழியில் பயணிக்க வைத்து, அந்த சின்னஞ்சிறு குழந்தையை கையை பிடித்து கூட்டி போகும் தன்னுடைய தந்தை அந்த நடக்க வைக்கும் அந்த குழந்தையை தந்தை நடக்க வைத்து பழகுவதைப் போல எங்களை நடக்க வைத்து இந்த சத்திய தர்மத்தை பழக்கப்படுத்தியவர் எங்களுடைய தந்தையான குருநாதர் அவர்கள். அவர்தான் எங்களுடைய உண்மையான தந்தை. அப்போது இந்த வழியில் நாங்கள் குழந்தையாக இருந்து மெதுவாக நடக்க வைத்தது எங்களுடைய குருநாதர் அவர்கள். அதற்கு எங்களுடைய இந்த போதனைகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி, உங்களுக்கே காணிக்கை அளிக்கிறோம் சுவாமி, உங்களுக்கே இந்த போதனைகளை எங்களுடைய குருநாதர் அவர்களான புத்தோத்பாத ஆரியன்மான்ஸ் அவர்களுக்கு இந்த போதனைகளை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி, உங்களுக்கே இது காணிக்கை அளிக்கிறோம் சுவாமி. அப்போது தமிழிலும் இதை நீங்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழிலும் இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். முதலில் அவர் சிங்களத்தில் சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் தமிழில் சொன்னோம். தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் பேசினோம். எங்களுடைய குருநாதர் அவர்கள் சிங்கள மொழியில் சொல்வதை நாங்கள் தமிழில் பேசினோம். அப்போ இது இரண்டும் கலந்த ஒரு போதனையாக வந்தது வெளியில். அது 2022களில் ஆரம்பித்தது. அப்போது அப்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள். தமிழிலும் போக வேண்டும், தமிழ் மக்களும் இதை கேட்க வேண்டும், தமிழ் மக்களுக்கும் இந்த சத்தியம் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையணும், அவர்களும் இந்த துஷ்டியிலிருந்து மீளணும், துஷ்டியிலிருந்து விடுதலை பெறணும், சாந்தமான இனிமையான சுவையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற மகா கருணையின் காரணமாக எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு வழிவகுத்தார். அப்போ அந்த வழியில் தான் நாங்களும் வந்தோம். வந்து இந்த பயணத்தை இன்றைக்கு இந்த போதனைகளை இவ்வளவு தூரம் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். இவ்வளவு போதனைகளை நாங்கள் செய்து இன்னமும் நிறைய போதனையை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். மனிதர்களுக்காக, இந்த உலகில் வாழும் மனிதர்களுக்காக சத்தியத்தை புரிந்து உணரச் செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு அளித்த காணிக்கை தான்.
அப்போ அதை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு காணிக்கை அளிக்கிறோம். சுவாமி உங்களுக்கு ஏதோ காணிக்கையாக்க வேண்டும் என்று. அப்போ அப்படியான ஒரு மகா கருணை உள்ளம் படைத்த மகா கருணை கொண்ட எங்களுடைய குருநாதர் அவர்கள் இன்றைக்கு உலகத்துக்கே சத்தியத்தை போதனை செய்வது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த இலங்கை நாட்டுக்கு வர வேண்டும். அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்க வேண்டும். அவர்களுக்கு இங்கே இருப்பிடங்களை அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இன்டர்நேஷனல் மெடிடேஷன் சென்டர் என்று இன்றைய வெளிநாட்டவர்கள் வந்து இந்த நாட்டில் சுற்றுலா பயணிகளாக வரும் மனிதர்கள் இந்த நாட்டில் வந்து அவர்களும் இந்த இன்டர்நேஷனல் மெடிடேஷன் சென்டருக்கு வந்து அவர்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்கணும். அவர்களும் இந்த சத்திய தர்மத்தை பழக்கப்படுத்தணும். அவர்களும் இந்த துன்பத்திலிருந்து மீளணும் என்ற மகா கருணையின் காரணமாக இன்றைக்கு அமைக்கப்படுகிறது. இந்த மெடிடேஷன் சென்டர் அமைக்கப்பட்டு அவர்களுக்காக வெளிநாட்டவர்களும் நாட்டுக்கு வந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையணும். அவர்களும் இந்த துன்பத்திலிருந்து மீளணும் என்ற மகா கருணையின் காரணமாக இன்றைக்கு இந்த மாதிரியான மகா பெரும் காரியங்களை எங்களுடைய குருநாதர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியம், அற்புதமாக இருக்கிறது. அப்போ அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இன்றைக்கு இங்கிலீஷ் மொழியில் இன்றைக்கி சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது. அப்போ அதில் உலக நாட்டில் நிறைய நாட்டில் உள்ளவங்க இன்றைக்கி கேட்குறாங்க இந்த சத்திய தர்மத்தை. அப்போ அதை கேட்டும் அதனூடாகவும் பயனை பெற்று அவர்களும் இந்த சத்தியத்தினூடாக துன்பத்திலிருந்து மீள்கிறார் என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் பெரும் முயற்சியின் பெரும் அர்ப்பணிப்போடு மாபெரும் அந்த முயற்சியில் அர்ப்பணிப்பில் தன்னுடைய ஈடுபாடும் கலந்து இந்த இங்கிலீஷ் தெரியாத மொழியை கூட அதை பழகி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி டியூஷன் போகிற மாதிரி போயிட்டு பழகி அதை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போதனை செய்ய அது இன்றைக்கி உலகத்துக்கே கேட்கும் அளவுக்கு இங்கிலீஷ் மொழியில் பேசுகிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், அற்புதமான ஒரு விடயம். அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்தளவுக்கு ஆச்சரியமிக்க அற்புதம் உள்ளம் படைத்த மகா கருணை உள்ளம் படைத்த எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த உலகத்துக்கே மாபெரும் காணிக்கத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். மாபெரும் மாணிக்கத்தை, பொக்கிஷத்தை இன்றைக்கு உலகத்துக்கே வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் இது ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். அப்போ அதனால தான் நாங்களும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து எங்களுக்குள் இந்த சத்தியத்தை உணர்ந்தக்கூடியதாக இருந்தது எங்களுடைய குருநாதர் அவர்களின் மகா கருணையின் காரணமாக. அப்போ அதற்கு எங்களுடைய நாங்கள் எங்களுடைய பணிவை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய இந்த தலை குனிவை நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் என்றைக்கும் வழி தவறாமல் போனதற்கு, இந்த வழிக்கு வந்ததற்கு காரணம் எங்களுடைய குருநாதர் அவர்களே. அப்போ இந்த யுகத்தில் புத்த காலத்துக்கு அப்புறம் இந்த 2500 வருடங்களுக்கு அப்புறம் இந்த யுகத்தில் இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது என்றால் அது புத்தோத்பாத போதனைகளை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ அதை நீங்கள் தமிழ் கேட்கும் போதனையாளர்கள் கூட இருக்கீங்க. தமிழ் பேசும் மனிதர்கள் கூட சத்தியம் என்று தேடுபவர்கள் இருக்கீங்க. உலகத்தில் எது சத்தியம், சத்திய போதனைகளை கேட்கும் மனிதர்களும் இருக்கீங்க. அதே போல் சத்திய தர்மம் சத்தியத்தை தேடுறவங்களும் இருக்கீங்க. அப்போ நீங்கள் பல குருமார்களை சந்திச்சிருப்பீங்க, பல போதனைகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை யாராலும் சொல்ல முடியாது. இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையாமல், பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வராமல், அவர் சென்ற வழியில் செல்லாமல், அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த சத்திய தர்மத்தை
புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையாமல் யாராலும் இதை போதிக்க முடியாது. அப்போ அதை எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார் என்றால் அது பல வருட காலமாக உழைத்து மாபெரும் உழைப்புக்கு மத்தியில் தான் அதை பெற்றுக்கொள்ளுகிறார். 30 வருடம் சமத்த தியானத்தினூடாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தினூடாக சமத்த சமாதியில் இருந்தவர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு கடைசியில் தான் பகவான் புத்தர் என்ன செய்தார், பகவான் புத்தர் அவர்கள் சென்ற வழி என்ன அப்படின்றத தான் தேடினார். அப்போ அதுக்கு முதல்ல தான் அந்த பகவான் புத்தர் அவர்கள் சென்ற வழியில் செல்லாமல் அந்த பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைய முதல்ல அந்த ஆலார காலம் உத்த கிராம புத்திர அவர்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த சமத்த தியானத்தினூடாகத்தான் இருந்தார். பல வருஷமாக 30 வருஷமாக அந்த தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அதைத்தான் புத்தர் அவர்களும் புத்த சுபாவம் அடைய முதல்ல சித்தார்த்தராக இருக்கும்போது அந்த குருமார்களிடத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். பல வருஷமாக அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்து கடைசியில் இதில் சத்தியம் இல்லை, இதில் உண்மை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இருந்து விடை பெற்று கொண்டு கடைசியில் போயிட்டு தான் இந்த கயாசிசி போதி மலையில் இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை மெனை செய்து விதர்சனா தியானம் மூலம் இதை சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். பகவான் புத்த சுபாவம் அடைகிறார்கள் அங்கே தான். அப்போ இதே மாதிரி தான் இந்த எங்களுடைய குருநாதர் கதையும் இப்படித்தான் ஆரம்பமாகிறது. 30 வருஷமாக பல குருமார்களிடத்தில் போயிட்டு தஞ்சம் அடைந்து இந்த சமத்த தியானத்தினூடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் இருந்ததை தான் அவரும் செய்தார். அப்போது இதில் கடைசி வரைக்கும் பார்த்தாலும் இது அந்த சமாதியில் இருக்கும் மட்டும் அங்கே மனம் அமைதியாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதிலிருந்து எழுந்து வேறு காரியங்களில் அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது அப்போ அந்த ஆசை கோபம் மாயை என்ற தீ மனதில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த தீ அணையலை. அப்போ தீ அணையலைன்னு சொன்னால் அப்போ அந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல தான் அந்த சமாதி என்பது, அந்த சமத்த சமாதி என்பது. அப்போ அது நிரந்தரம் இல்லாதது, அது தற்காலிகமானது என்பதை இப்போ இங்கே நன்றாக பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது இது புரிகிறது. அப்போது இதெல்லாம் கடைசியில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசியில் இந்த படித்த சமுப்பாத தர்மம் மனம் உருவான வேடம் புத்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன செய்தார் என்ற சூத்திரங்களில் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது, சூத்திர போதனைகளில் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக பரிசீலனை செய்து விமர்சித்து அலசி ஆராய்ந்து பல பல கோணங்களில் இதை விமர்சித்து பார்த்து பல முயற்சிகள், விடாமுயற்சிகள், ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தேடி கண்டுபிடிக்கிறார். ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தேடி கண்டுபிடிக்கிறார். தனியாகவே சுயமாகவே கண்டுபிடித்து இதை போதனை செய்ய மாட்டேன்றார். ஏன்னா போதனை செய்ய அதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அப்போது பழைய ஆராணைகளில் போய்ட்டு அவர்களிடத்தில் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்றாங்க. இல்லை அது இல்லை இதுதான் அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல வருஷமாக சொல்லியும் யாருமே கேட்கல. பிறகு தான் யூடியூப்புக்கு இதை போடுறாரு. 2020ஆம் ஆண்டு போதனை செய்து இதை யூடியூப்பில் போடுறாரு. அப்போ இதைத்தான் நாங்களும் கேட்டோம் 2021ஆம் ஆண்டு. அப்போது இப்படி நாங்கள் கேட்டதை போல தான் இந்த நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்டாங்க, சிங்கள மொழி பேசுகிறவங்க. அப்போ கேட்டு இதை பார்க்கும்போது அப்போ இவர்கள் எல்லாமே இந்த வழிக்கு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு சூம் நிகழ்ச்சிகள், இந்த சூம் தர்ம கலந்துரையாடல் என்பது ஒரு நாளைக்கு 9 சூம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்குது. காலை 5 மணிக்கு, அப்புறம் இங்கிலீஷ் சூம் இருக்குது 7:30க்கு, அப்புறம் 9:30க்கு சிங்கள மொழியில், அப்புறம் 1:30க்கு, அப்புறம் 4 மணிக்கு, அப்புறம் 5:30க்கு, அப்புறம் 7 மணிக்கு, அப்புறம் 9:30க்கு, அப்புறம் இரவு 12:30க்கு என்று
இந்த ஜூம் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு போதனைகளும் 1½ மணித்தியாலம் அளவு போகுது. 1 மணித்தியாலம், 1½ மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்று போய்க்கொண்டே இருக்குது. அப்போது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இதுக்கு கலந்து கொண்டு கலந்துரையாடும் மனிதர்கள் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. இலங்கை நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லேயும் வேறு வேறு நாடுகள்லேயும் இருந்து இந்த ஜூம் தர்ம கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தர்மத்தை பற்றி உரையாடி அவர்களுடைய இந்த மனதில் இருந்து கொண்ட தீயை அணைத்து கொள்ளுகிறாங்க. அப்போது அதற்கு வழிவகுக்கிறார் எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போ இன்றைக்கு போதனையாளர்கள் எங்களைப் போல இன்னும் ஏராளமாக இருக்கிறாங்க இந்த நாட்டில். அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி சத்திய தர்மத்தை கேட்டவர்கள், கேட்டு இந்த வழிக்கு வந்தவர்கள், வழியில் வந்து பயணித்து நடைமுறையில் சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அப்போ இது உண்மை, இதுதான் சத்தியம். சத்தியம்னு ஒன்றுமே வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இது தனக்குள் உறுதியாகக்கூடியது, தான் உணரக்கூடிய சத்தியம். இது யாரும் சொல்வதனாலோ, யாரும் அந்த அவ்வளோ பெரிய ஆள் போதனை செய்தார் என்று சொன்னாலும் நம்பாதீங்க, பகவான் புத்தர் சொன்னார் என்று சொன்னாலும் நம்பாதீங்க, பெரிய முனி, பெரிய ரிஷி, பெரிய பிக்ஷு போதனை செய்தார்னு சொன்னால் நம்பாதீங்க. இது உங்களுக்குள் உறுதியானதா, உங்களுக்குள் இது உறுதியானதா என்று பாருங்கள். அப்போ இது உங்களுக்குள் உறுதியானது என்றால் அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இது பிரத்யக்ஷம் அடைகிறதா, அப்போது நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பாதீங்க. நம்பாமல் இதை உங்களுக்குள் உறுதியாகுதா அப்படின்றத பாருங்கள், பரிசீலனை செய்து பாருங்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் சொன்னதை இப்போ எங்களுடைய கல்யாண மித்திர அவர்களும் சொல்கிறார்கள், இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ ஆரம்பத்தில் வந்து தொலைபேசியினூடாகத்தான் நாங்களும் கலந்து கொண்டு கலந்துரையாடினோம். அப்போது கலந்துரையாடி பிறகு தான் இந்த ஜூம் தர்ம கலந்துரையாடல் வந்தது. அப்போ அது இன்றைக்கு பல மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு 12-15 மணித்தியாலங்கள் தர்ம போதனைகள் கலந்துரையாடப்படுகிறது. அப்போ இது உலகத்துக்கு போய்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இது விவரமாகி கொண்டே இருக்கிறது. இது இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் சத்திய தர்மத்தை கேட்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்களை அனைத்து பேருக்கும் இதை கேட்குது. அப்போது சிங்கள மொழியிலும் சரி, இங்கிலீஷ் மொழியிலும் சரி, அப்போ இன்றைக்கு தமிழ் மொழியிலும் சரி இது கேட்குதுன்னு சொன்னால் அது எங்களுடைய குருநாதர் அவர்களின் முயற்சியும், விடாமுயற்சியும், அர்ப்பணிப்பும், அந்த அர்ப்பணிப்பும் மற்றவர்கள் மீது உள்ள மகா கருணையும் தான் காரணம். அப்போ அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சுவாமி, இது உங்கள் பாதத்துக்கு இந்த போதனைகள் அனைத்தும் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி, பாத நமஸ்காரங்கள் சுவாமி. அப்போது இந்த மாதிரி கருணை மிக்க மனிதர்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. மகா கருணை படைத்தவர்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எல்லாருமே தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் தான் ஒரு துஷ்டியில் இருந்து கொண்டு போதனை செய்யும் போதனையாக இன்றைக்கி உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தோத்பாத போதனைகளை போதிக்கும் எங்களுடைய குருநாதர் அவர்களை போன்ற மகா உள்ளம் படைத்த மகா கருணை மிக்க மனிதர்கள் உலகத்தில் துர்லபம், எங்கேயுமே கிடையாது. அப்படி யாருமே இன்றைக்கி ஆச்சரியம், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க. இப்போ இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த நாடு இன்றைக்கி ரொம்ப கடன்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாடு இது. ஆனால் இதற்குள்ளும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படி என்பது உலகத்துக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் அவ்வளோ குணம் படைத்தவர்கள், அவ்வளோ ஆச்சரியமிக்க அற்புதமான மகா குணம் படைத்த மகா கருணை உள்ளம் படைத்த மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது இந்த புத்தோத்பாத போதனைகளை கேட்டு அவ்வழியில் வந்து நடைமுறையில் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி மகா கருணை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையும் ஒரு மனிதனிடம் மற்றவருக்கு நன்மையை நடக்குமே தவிர எப்போதுமே தீமை நடக்காது.
அவரிடம் மகா கருணை தான் வருமே தவிர மற்றவரின் துன்பத்தை பார்க்கும்போது, மற்றவர் படும் இன்னல்களை, மற்றவர் படும் துயரத்தை பார்க்கும்போது அவருடைய கண்ணீரை துடைக்க இவருக்கு கருணை வருமே தவிர அவரை இன்னும் இன்னும் பள்ளத்தில் போடும் நோக்கம் இவரிடம் வராது. அதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த மகா முனிவர்களின் கடமை அதுதான். அப்போ அந்த மகா முனிவரான எங்களுடைய பகவான் புத்தரின் இந்த இந்த காலத்துக்கு தகுந்த போல எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரின்வான்ஸ் அவர்கள் மகா கருணையின் காரணமாக இந்த உலகத்துக்கே சத்தியத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த இலங்கை நாடும் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு நேயமிக்க மனிதர்கள் உருவாகி சிறந்த ஒரு நாடாக மாறும் என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகளினூடாக வருமே தவிர அரசியல் ரீதியிலாகவோ வேறு எந்த ஒரு காரியத்திலையுமே இது முன்னேற்றம் அடையாது. அது சத்திய தர்மத்தினூடாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அந்த மனிதர்கள் மகா குணம் படைத்தவர்களாக ஆகிறார்கள். அப்போ அது உள ரீதியிலான முன்னேற்றம், அது உள ரீதியிலான மாற்றம் பெறும்போது இது சொர்க்கம் பூமியாக மாறும். அது இன்றைக்கி மாறிக்கொண்டு வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அது கூடிய சீக்கிரம் இந்த நாடே இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாறப்போகிறது. அது இந்த புத்தோத்பாத போதனைகளினூடாகத்தான். நீங்களும் எங்கே இருந்தாலும் இதை பார்க்கத்தான் போகிறீங்க. நீங்களும் எங்கே இருந்தாலும் இதை கேட்டு பாருங்கள். உங்களுக்குள் இதை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையும் போது மற்றவர் மீது உங்களுக்கு கருணை வருமே தவிர மற்றவர் மீது உங்களுக்கு எப்போதுமே வெறுப்பு வராது. மற்றவர் மீது கருணை வருமே தவிர அவர் மீது கோபம் கொள்ளவோ அவரிடம் நீங்கள் கோபம் கொண்டு அவரை ஏசவோ அவரை திட்டவோ அவரிடம் உள்ளதை அபகரிக்கவோ அவரை நீங்கள் பள்ளத்தில் போடவோ அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்துக்குமே நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் மகா முனிவராகுவீங்க, மகா மனித நேயமிக்க மனிதராகுவீங்க, சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால்தான். அப்போ அதற்குத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த வழியை காட்டுகிறார்கள். அந்த வழியில் பயணம் செய்தால் எங்களுக்கும் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் மகா சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடிகிறது. அப்போது இந்த போதனைகள் அனைத்தையும் நாங்கள் வழங்கி வந்த இந்த போதனைகள் அனைத்தையும் எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கே சமர்ப்பிக்கிறோம். சுவாமி, உங்களுக்கு இது சமர்ப்பணமாக வேண்டும். அப்போது இந்த போதனையில் நீங்களும் இதை கேட்டு வந்திருக்கீங்கன்னா இதற்குள் நீங்களும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் துன்பத்திலிருந்து அந்த ஆன்மான துஷ்டியிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்து மகா சாந்தமான இனிமையான சுவையில் நிர்வாணம் அடைந்து உலகை வென்று மரணத்தை வென்று சாந்தமான இனிமையான சுவையை பெற மனமகிழ்ச்சியில் வாழ ஆனந்தமாகவும் புன்னகையோடும் வாழ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம், திருவன் சரணம்.